நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாண்டவர்கள் ஆனந்தமாக காண்டவப்பிரஸ்த நகரத்திலே வாழ்ந்தார்கள். இந்திரனுடைய உதவியினால் இந்த நகரம் நிர்மாணம் செய்யப்பட்டதனால் காண்டவப்பிரஸ்த நகரமானது இந்திரபிரஸ்தம் என்று அழைக்கப்பட்டது. பாண்டவர்களை அங்கே குடியேற்றி வைத்துவிட்டு கிருஷ்ண பகவான் புறப்பட தயாரானார். அப்பொழுது தர்மபுத்திரன் சொன்னான், கிருஷ்ணா, இத்தனை இடையூறுகளை நாங்கள் சந்திக்கிற போதெல்லாம் எங்கள் உடனிருந்து உதவினாய், எங்களுக்கு பேருதவி காட்டினாய். நீ அருகில் இருக்கிற நாட்டிற்கு செல்லும் போது கூட எங்கோ அநேக தொலைவு உன்னை பிரிந்திருப்பதைப் போல ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படுகிறது. பகவான் சொன்னார், நினைத்த நேரத்தில் வருவேன், கவலை இல்லாமல் இருங்கள். பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு காண்டவப்பிரஸ்தத்தில் வாழப்போகிறாய், ஐவரும் பாஞ்சாலியோடு வாழப்போகிறீர்கள். உங்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை சொல்லுவதற்காக நாரத மகரிஷி உங்களை தேடி வருவார். அவரிடத்திலிருந்து சில அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் புறப்பட்டு விட்டார். அவர் புறப்பட்டு சென்ற பிறகு காண்டவப்பிரஸ்தத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பாண்டவர்களை தேடி நாரத மகரிஷி வந்தார். வந்த நாரதரின் பாதம் பணிந்து பாண்டவர்களெல்லாம் வணங்கி துதித்தார்கள். அப்பொழுது நாரதர் சொன்னார், துருபதனின் மகளான திரௌபதியை 5 பேருமாக திருமணம் செய்திருக்கிறீர்கள். ஐவரும் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதன் மூலமாக எத்தனையோ இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆகவே அப்படிப்பட்ட இடர்பாடு ஒரு பெண்ணால் உங்களுக்கு வர வேண்டாம் என்பதனால் உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்ல வந்திருக்கிறேன் என்று நாரத மகரிஷி சொன்னார். இக்கட்டான வாழ்வின் சூழ்நிலைகளில் ஞானமும் தத்துவமும் தெரிந்த பெரியோர்களின் திருவடியில் அமர்ந்து அவர்கள் அறிவுரைகளை கேட்டுக்கொண்டால் வருகிற துன்பத்தினுடைய உக்கரங்களையாவது குறைத்து கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை உடையவன் தர்மன். தர்மனுடைய வாழ்வை படித்து பார்த்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மகரிஷிகள், ஞானிகள், சித்புருஷர்கள் இவர்களது ஆலோசனையை கேட்டுத்தான் தர்மன் நடைபோட்டிருக்கிறான். ஆக இனிமேல் வரக்கூடிய ஒரு துன்பம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் முதலிலேயே சிந்தித்து பார்த்து எப்படிப்பட்ட நல்ல பாதையில் நாம் நம்மை நடத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியம் என்று சொன்னார் நாரதர். அப்பொழுது தர்மன் சொன்னான், மகரிஷி, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டு நடக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம், தாராளமாக சொல்லுங்கள் என்றான். தம்பிமாரை எல்லாம் அழைத்தான், நாரதரின் திருவடியில் அமரச் செய்தான். நாரத மகரிஷி சொன்னார், ஐவரும் ஒரு பெண்ணோடு வாழப்போகிறீர்கள். நீங்கள் வாழ்கிற போது ஒரு நியமத்தை வகுத்து கொள்ளுங்கள். ஓராண்டுக்கு ஒருவர் அவளோடு வாழ்வது என்கிற ஒரு நியமத்தோடு வாழுங்கள். ஒருவர் அவளோடு வாழுகிற காலத்தில் இன்னொருவர் அவளது முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. ஓராண்டு கணவன் ஸ்தானத்தை வகிக்கிற ஒருவன் அந்த ஆண்டு முடிந்த பிறகு அவளுடைய புதல்வனைப் போல் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நியமத்திற்கு நீங்கள் ஆட்பட்டால்தான் பெண்ணின் மூலமாக எந்த சச்சரவும் ஏற்படாமல் நீங்கள் ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை கொண்டு செலுத்த முடியும். நீங்கள் எல்லாம் தர்மிஷ்டர்கள், அறம் உணர்ந்தவர்கள், ஞானம் உணர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே பார்த்து சிறப்பாக நடந்து கொள்வதாக இருந்தாலும் கூட இந்த அறிவுரையை நீங்கள் மறக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தர்மபுத்திரன் சொன்னான். மகர்ஷி, எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக எங்களை தேடி வந்தீர்களே, இது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் என்று சொன்னான் தர்மபுத்திரன். அப்பொழுது நாரத மகரிஷி சொன்னார், மகனே, இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு ஒரு சிறிய கதை சொல்லுகிறேன் கேள் என்றார். அந்த கதை மூலமாக அவர்களுக்கு ஒரு அறிவுரையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருந்தது. நாரதர் சொன்னார், பழைய காலத்தில் இரண்யகசிபினுடைய மரபில் வந்த சுந்தன், உபசுந்தன் என்கிற சோதரர்கள் இருந்தார்கள். 2 பேரும் மிகவும் அன்பாகவும் ஒருவரோடு ஒருவர் ஆதரவாகவும் பழகி கொண்டார்கள். தலை சிறந்த வீரர்கள், மிகவும் வலிமை உடையவர்கள். ஒன்றாகத்தான் நடப்பார்கள், ஒன்றாகத்தான் இருப்பார்கள், ஒன்றாகத்தான் உண்ணுவார்கள், ஒன்று போலவே உறங்குவார்கள். சோதரர்கள் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று அவர்களை பார்க்கிறவர்களெல்லாம் வியக்கும்படியாக 2 பேரும் இருந்தார்கள். 2 பேரும் விந்திய மலை சாரலிலே போய் மிகவும் கடுமையாக தபசு செய்தார்கள். அவர்களுக்குள் ஒரு விருப்பம் இருந்தது, மூவுலகத்தையும் தங்கள் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று. நினைத்ததையெல்லாம் சாதித்து கொள்ள வேண்டும். பன்னாட்டு மன்னர்களும் தங்கள் வீரத்திற்கு அடிபணிய வேண்டும். எல்லையில்லாத செல்வம் தங்கள் ராஜ்யத்தில் குவிய வேண்டும். இப்படியெல்லாம் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. இந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக விந்தியமலை சாரலிலே போய் 2 சோதரர்களும் கடுமையாக தபசு செய்கிறார்கள். தபசு என்றால் கட்டை விரலை மட்டும் தரையில் ஊன்றிக்கொண்டு 2 கைகளையும் ஆகாசத்தை நோக்கி தூக்கி கொண்டு மலைச்சாரலில் காற்றை மட்டும் உணவாக உண்டு கொண்டு அவ்வளவு கடுமையான தபசு செய்தார்கள். இந்த தவத்தழலானது பிரம்மலோகம் வரையிலேயும் போய் தாக்கிற்று.
உடனே பிரம்மதேவர் வந்து அவர்களுக்கு காட்சி கொடுக்க தலைப்படுகிறார். பிரம்மதேவர் காட்சி அளித்தார். காட்சி அளித்த பிரம்மதேவர் கேட்டார், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று. எங்களுக்கு மூவுலகத்திலும் அதிகாரம் வேண்டும், ஏராளமான செல்வம் வேண்டும், எங்கள் வீரத்தை பார்த்து மற்றவர்கள் அச்சப்பட வேண்டும், இந்த உலகில் தலை சிறந்தவர்கள் என்று எங்களை பாராட்ட வேண்டும், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுக்கு மரணமே ஏற்படாத நிலை வேண்டும் என்று கேட்டார்கள். பழைய காலத்தில் கடுமையாக அசுரர்கள் தபசு செய்து அதன் மூலமாக பிரம்மாவினிடத்தில் வரம் கேட்கும்போது நிராகரிப்பதற்கு வழி இல்லாமல் பிரம்மா வரத்தை கொடுத்து விடுவார். சில நேரம் வாங்கிய வரத்தை வைத்து கொண்டு அவர்கள் மற்றவர்களை துன்பப்படுத்துவார்கள். பிறகு அவர்களை அழிப்பதற்கு வேறு வழி தேட வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆகவே இவர்கள் தவத்திலே இருந்து பிரம்மாவை அழைத்து வரங்கேட்கப் போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் இவர்கள் தவம் நிறைவடையாமல் கெடுத்து விட்டால் சரியாக இருக்கும் என்று அதற்கும் பல முயற்சிகள் எல்லாம் நடைபெற்றது. அதையெல்லாம் தாண்டித்தான் இந்த தவம் நிறைவடைந்து பிரம்மா என்ன வரம் வேண்டும் என்று வந்து கேட்கிறார். பொதுவாக கடுமையாக தபசு செய்கிறவன் சில இடையீடுகளின் காரணத்தினால் தவத்தை கூட ஒரு குறிப்பிட்ட நிலையில் கைவிட்டு விடுவான். அந்த தவம் நிறைவேறாமல் போய்விடும். நல்ல அழகான பெண்களை கொண்டு வந்து மலைச்சாரலில் கட்டை விரலில் நின்று தபசு பண்ணி கொண்டிருந்த சுந்தன் உபசுந்தன் முன்னால் தேவேந்திரன் ஆடச் செய்தான். ஏனென்றால் தவத்தின் மூலமாக பிரம்மாவிடத்தில் வரங்கேட்டு விட்டால் நம்மை விட வலிமை உடையவனாக இவன் ஆகிவிடுவான், நம்மை காட்டிலும் இந்திரலோகத்து செல்வத்தை விட பெருஞ்செல்வத்தை பெற்று விடுவான், நம்மையும் கூட அடிமையாக்கி விடுவான். ஆகவே தவம் பலிக்காமல் கெடுப்பதற்கு என்ன வழி என்று அழகிய பெண்களை கொண்டு அவன் முன்னால் ஆடும்படியாக செய்தான். சுந்தன் உபசுந்தனிடத்தில் ஒன்றும் பலிக்கவில்லை. பிறகும் தேவேந்திரன் பார்த்தான், இந்த இரு சோதரர்களின் உறவினர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்தான். அவன் தங்கை, சோதரி, தாயார், உறவினர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்து தவம் செய்கிற இருவருக்கும் முன்னால் கூக்குரல் எழுப்பும்படியாக செய்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவன் தங்கை, சோதரி, தாயார், உறவினர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்து தவம் செய்கிற இருவருக்கும் முன்னால் கூக்குரல் எழுப்பும்படியாக செய்தான். அவர்கள் கூக்குரல் இட்டார்கள், எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், ஆபத்து, ஆபத்து என்று அலறினார்கள். ஏதோ உறவினர்களுக்கு ஆபத்து என்று தவத்தை முடித்துவிட்டு என்ன என்று கேட்டுவிட்டான் என்றால் அதோடு தவம் நிறைவடையாமல் போய்விடும். அப்படியெல்லாம் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து கூச்சல் எழுப்புகிற போதும் அவன் ஆடாமல் அசையாமல் பேசாமல் இருந்தான். அவன் தவத்திற்கு ஒரு சின்ன இடையீடு கூட ஏற்படவில்லை. பிரம்மதேவரே வந்து காட்சி கொடுக்கிறார் என்றால் இத்தனை இடர்பாடுகள் ஏற்பட்ட போதும் தவத்தை கலைத்து கொள்ளாமல் அந்த தவத்தழல் கொஞ்சமும் குறையாமல் மலைச்சாரலில் தங்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவ்வளவு கடும் தபசு பண்ணியவன், ஆண்டு கணக்காக உண்ணாமல் இருந்தவன், உறங்காமல் இருந்தவன், கட்டை விரலில் நின்றவன், கைகளை உயர்த்தி கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தவன், இப்படிப்பட்ட கடும் தபசை செய்துதான் நினைத்ததை அசுரர்களும் அரக்கர்களும் ஒரு காலகட்டத்தில் சாதித்தார்கள் என்று நம் புராணங்கள் சொல்லுகிறது. ஆக அந்த வழியில்தான் இந்த சுந்தனும் உபசுந்தனும் கடும் தபசு பண்ணினார்கள். அப்பொழுது பிரம்மதேவர் காட்சி கொடுத்தவர் கேட்கிறார், இவன் சொன்னான், நாங்கள் எல்லா செல்வாக்கையும் பெறுவது மட்டும் போதாது, நாங்கள் மரணம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று. அப்பொழுது பிரம்மா சொன்னார், எவ்வளவுதான் தபசு பண்ணினாலும் உன் தவத்திற்கு ஏற்ற பலனாக செல்வத்தை பெற்றுக்கொள், மூவுலக ஆட்சியும் பெற்றுக்கொள், வரையற்ற வீரத்தோடும் பலத்தோடும் இருந்து வாழ், தீர்காயுசா இரு, ஆனால் அமரத்துவம் வேண்டும் என்று கேட்டால் நான் வரம் கொடுக்க மாட்டேன், சாகாமல் இருக்க வேண்டும் என்று நீ வரம் கேட்டால் அந்த வரத்தை என்னால் தர இயலாது. உடனே அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் அந்த வரத்தை சற்று மாற்றி கொடுங்கள் என்று. என்ன என்று கேட்டார் பிரம்மா. அப்பொழுது சுந்தனும் உபசுந்தனும் சொன்னார்கள், எங்களுக்கு ஆயுதங்களாலோ அஸ்திரங்களாலோ பகைவர்களாலோ அந்நியர்களாலோ மரணம் சம்பவிக்கக்கூடாது, ஆனால் ஒருவர் ஒருவரை வேண்டுமானால் மாய்த்து கொள்ளலாம், எங்களுக்குள்ளேயே ஒருவர் ஒருவரை மாய்த்தால் மரணம் சம்பவிக்கலாம், வேறு எந்த வழியிலும் மரணம் சம்பவிக்கக்கூடாது என்று வரம் கொடுங்கள் என்று. பிரம்மதேவர் சொன்னார், அப்படியே கொடுக்கிறேன், வேறு யாராலும் உங்களுக்கு இறுதி சம்பவிக்காது, நீங்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டால் மரணம் சம்பவிக்கும் என்று. 2 சோதரர்களும் வரத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைத்தார்கள், நமக்கென்று ஒரு இறுதி சம்பவிக்காது, நான் உறங்கினால் உபசுந்தன் உறங்குகிறான், நான் உண்டால் உபசுந்தன் உறங்குகிறான், என் நலமே அவன் நலமாக இருக்கிறது, நாங்கள் பகைத்து கொள்வதற்கே வழி இல்லை, நாங்கள் உறவோடு இருக்கிறோம், செல்வங்களை எல்லாம் சேர்ந்துதான் ஜெயித்தோம், எங்கள் வீர பராக்கிரமம் ஒருவரை ஒருவர் விஞ்சியதாக இருந்தாலும் எங்களிடத்தில் இருக்கிற ஒற்றுமை ஒரு நாளும் குறையாது, ஒற்றுமை குறையாத வரையிலேயும் பகை ஏற்படாது,
பகை ஏற்படாத போது எங்களுக்குள் எந்த மரணமும் சம்பவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று 2 பேரும் திடசித்தத்தோடு இருந்தார்கள். இந்த திடசித்தம் வந்து சேர்ந்ததனால், பிரம்மாவும் இவ்வளவு வரங்களை கொடுத்து விட்டதனால், அதற்கு பிறகு மூவுலக ஆட்சி செலுத்த வேண்டும் என்கிற ஆவல் உடையவர்களுக்கு மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமும் வந்து சேர்ந்தது. ஆகவே நினைத்தான், போய் 2 பேரும் மற்ற தேவாதி தேவர்களையும் அசுரர்களையும் ஏனையோரையும் அடிமை கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். ரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் தொல்லை கொடுத்தான். யார் வந்தாலும் அவர்களை அடிமைப்படுத்தினான், அவர்களை இம்சித்தான். அவர்களெல்லாம் பார்த்தார்கள், இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது பிரம்மதேவர் கொடுத்த வரம். வைத்திருக்கிற வரத்தினால், பெற்ற வரத்தினால் செல்வத்தை அனுபவித்து கொண்டு அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவர்களெல்லாம் தனக்கு அடிமைப்பட வேண்டும் என்றும், தன் அதிகாரத்தை சித்தர்களையும் ஞானிகளையும் ரிஷிகளுக்கும் கூட துன்பம் கொடுத்து தன் அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால், இதற்கெல்லாம் வழிவகுத்தவர் பிரம்மாதானே என்று கோபம் வந்து ஒன்றாக சேர்ந்து இந்த ஞானிகளும் ரிஷிகளும் தேவாதி தேவர்களும் பிரம்மாவிடத்திலே போனார்கள். பிரம்மாவிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த அபரிமிதமான வரந்தான். முதலில் ஆட்சி செலுத்தி கொண்டிருந்தான், மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்தான், செல்வாக்கோடு இருந்தான். இப்பொழுது அத்துமீறலாக எல்லோரையும் துன்பப்படுத்துகிற நிலைமைக்கு வந்து விட்டான். ஒருவர் ஒருவரோடு பகைத்தால்தான் மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லிவிட்டீர்கள். ஆனால் அவர்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். என்றைக்கு சுந்தனும் உபசுந்தனும் ஒருவரை ஒருவர் பகைப்பது, என்றைக்கு அவர்களுக்குள் பகை உண்டாகி அது வெறுப்பாக மாறி மரணமாக முடிவது, இதற்கெல்லாம் வழியே இல்லையே என்று போய் அங்கலாய்த்தார்கள். அப்பொழுது பிரம்மா சொன்னார், பகை இல்லாமல் மிகுந்த உறவோடு இருக்கிறவர்கள் கூட ஒரு பெண்ணின் பொருட்டு பகைத்து கொள்கிற நிலைக்கு வருவார்கள். சகோதரர்களாக இருந்தாலும் அப்படித்தான், நண்பர்களாக இருந்தாலும் அப்படித்தான். அதற்கொன்று விதிவிலக்கே இல்லை. என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லிவிட்டு அவர்களே ஒருவரை ஒருவர் பகைப்பதற்கு வழி செய்கிறேன் பார் என்று சொல்லி, உலகில் உள்ள சகலவிதமான அழகான பொருள்களிலிருந்தும் ஒரு எள்ளளவு எடுத்து 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 ஒன்றாய் சேர்த்து, அழகிய வஸ்துக்களிலிருந்து ஒரு எள்ளளவு அழகை எடுத்து எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அதை ஒரு பெண்ணாக உருவாக்கினார். திலம் என்றால் எள். ஒரு எள்ளளவு அனைத்து பொருள்களிலிருந்தும் அழகை எடுத்து அந்த கூட்டுச் சேர்க்கையினால் உண்டாக்கப்பட்ட பெண் என்பதனால் அந்த தேவ மாது திலோத்தமை என்று அழைக்கப்பட்டாள். அழகே சொரூபமாக இருக்கிற திலோத்தமை அவளை சமைத்து, அவளிடத்தில் பிரம்மதேவர் சொன்னார், நீ சென்று சுந்தன் உபசுந்தன் ஆகிய 2 சகோதரர்களுக்கு இடையிலேயும் பகையை உண்டாக்கி ஒருவரை ஒருவர் பகைத்து போரிட்டு வீழ்த்தும்படியாக செய்துவிட்டு திரும்பி வா என்று. அழகே சொரூபமான தேவமாது திலோத்தமை சென்றாள். தேவ மகளிரெல்லாம் ஒரு பூங்காவில் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் நட்சத்திர கூட்டத்திற்கு நடுவில் இருக்கிற சந்திரனை போல காட்சி அளித்தாள் திலோத்தமை. பேரழகி. அந்த அழகுக்கு மேல் இன்னும் அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். தன்னை பார்க்கிற வாய்ப்பை 2 சோதரர்களுக்கும் ஏற்படுத்தினாள். சுந்தனும் பார்த்தான், உபசுந்தனும் பார்த்தான். அதுவரையிலேயும் இருவர் சிந்தையும் ஒரே சிந்தையாக இருந்தது. ஆனால் இன்றோ திலோத்தமையின் பேரழகை பார்த்தவுடன் சுந்தன் ஒரு கையை வந்து பிடித்தான், திலோத்தமையின் மற்றொரு கையை உபசுந்தன் வந்து பிடித்தான். ஆக அண்ணன் ஒரு கையையும் தம்பி ஒரு கையையும் பற்றி கொண்டார்கள். பற்றி கொண்ட மூத்த சகோதரன் சொன்னான், இந்த பேரழகு மிகுந்த பெண் எனக்குத்தான் என்றான். உடனே உபசுந்தன் சொன்னான், இல்லை, அவள் எனக்குத்தான். மாறி மாறி 2 பேரும் ஆளுக்கு ஒரு புறமாக திலோத்தமையின் கையை பற்றி இழுத்தார்கள். இதை பார்க்கும்போது தேவாதி தேவர்கள் நினைத்தார்கள், எந்த காரணத்தினாலும் இவர்களுக்குள் பகை ஏற்படவில்லை. இத்தனை நாளும் செல்வத்தினாலோ நிலத்தினாலோ வேறு எந்த காரணத்தினாலோ இவர்களுக்குள் பகை ஏற்படவில்லை. ஆனால் ஒரு பெண்ணின் பொருட்டாக இவர்களுக்குள் இவ்வளவு பகை ஏற்பட்டு விட்டதே, இனிமேல் 2 பேரும் முடிந்து விடுவார்கள் என்று தேவாதி தேவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மாறி மாறி திலோத்தமையினுடைய கரங்களை பிடித்து 2 பேரும் இவள் எனக்குத்தான் உரிமை, எனக்குத்தான் உரிமை என்று 2 பேரும் இழுத்தார்கள். கொஞ்ச நேரமாக இந்த நாடகம் நடந்து கொண்டிருந்தது. திலோத்தமையோ பேசாமல் இருந்தாள். அவள் வந்திருக்கிற நோக்கமே இவர்கள் 2 பேரும் ஒருவரால் ஒருவர் மடிந்து போக வேண்டும், இவர்கள் மூலமாக மற்றவர்கள் அனுபவிக்கிற துன்பத்திலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று அவள் அமைதி காத்தாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திலோத்தமையோ பேசாமல் இருந்தாள். அவள் வந்திருக்கிற நோக்கமே இவர்கள் 2 பேரும் ஒருவரால் ஒருவர் மடிந்து போக வேண்டும்,
இவர்கள் மூலமாக மற்றவர்கள் அனுபவிக்கிற துன்பத்திலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று அவள் அமைதி காத்தாள். கொஞ்ச நேரமாக 2 பேரும் போட்டி போட்டு கொண்டிருந்து விட்டு பிறகு வேறு வழி இல்லாமல் எனக்குத்தான் இந்த பெண் என்று ஒருவரை ஒருவர் தாக்க ஆரம்பித்தார்கள். ஆக 2 பேரும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதனால் 2 பேருக்கும் மரணம் சம்பவித்தது. 2 பேரும் விழுந்து மடிந்தார்கள். திலோத்தமை பிரம்மதேவரால் அனுப்பப்பட்டவள் மீண்டும் திரும்பி சென்றாள். என்ன நோக்கத்திற்காக வந்தாளோ அந்த நோக்கம் நிறைவேறிற்று. இந்த கதையை நாரதர் பாண்டவர்களுக்கு சொல்லுகிறார். சொன்னவர் சொன்னார், எதனாலும் பகை வராமல் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணின் காரணமாக பகை வராமல் இருப்பது என்பது மிகவும் அரிது. சோதரர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் இந்த நிலைதான். ஆக நீங்கள் 5வரும் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறீர்கள். அவள் பொருட்டாக ஏதாவது பகை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்குள் வரலாம். பொறாமை உணர்வாக தோன்றலாம், பிறகு அது வெறுப்பாக மாறலாம், வெறுப்பு பகையாகலாம், பிறகு 5வரின் ஒற்றுமையை அது குலைக்கலாம். அது குலைந்து போனால் உங்கள் பலமே பாழ்பட்டு போகும். ஆக நீங்கள் எப்பொழுதும் சிந்தையில் நிலைநிறுத்த வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன என்றால், ஓராண்டு காலம் ஒருவன் அவளை மனைவியாக வரித்து கொண்டு வாழும்போது அந்த பாஞ்சாலியை ஏனைய 4 பேரும் அவளுடைய புதல்வர்கள் என்கிற எண்ணத்தோடு வாழ வேண்டும். மறந்தும் கூட அவள் இருக்கிற இடத்திற்கு செல்லக்கூடாது, மனதாலும் அவளை நினைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு விரதத்தை, ஒரு நியமத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக நடக்கும். அதிலிருந்து என்றாவது தவறுகிற சூழ்நிலை வந்தால் சுந்தன் உபசுந்தனுக்கு ஏற்பட்ட நிலைதான் உங்களுக்கு வரும். ஆகவே நீங்கள் சர்வ ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்றார் நாரத மகர்ஷி. நாரதருடைய பாதத்தை பஞ்சவர்களெல்லாம் பணிந்தார்கள். பணிந்தவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட வழிகாட்டுதலுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். எந்த காலகட்டத்திலேயும் நீங்கள் சொன்ன இந்த வரன்முறையை தாண்டி நாங்கள் யாருமே நடக்க மாட்டோம். எங்களுடைய நன்மைக்காகத்தான் எங்களை தேடி வந்து அறிவுறுத்தினீர்கள் என்று நாரதருடைய பாதம் பணிந்தார்கள் பாண்டவர்கள். அது மட்டும் அல்லாமல் தங்கள் வாழ்வை இப்படித்தான் அமைத்து கொள்ள வேண்டும் என்று தருமனும் பீமனும் அர்ஜுன நகுல சகாதேவர்களும் முடிவு செய்தார்கள் என்று சொல்லுகிறது பாரத கதை. பாஞ்சாலியோ 5வருக்கும் கட்டுப்பட்டவளாக எதையும் பற்றிய சிந்தனை இல்லாமல் அவர்களோடு இணைந்து அவர்களிடத்தில் அன்பு பாராட்டி உரிய கடமைகளை செய்து கொண்டு ஆனந்தமாக வாழ்வதையே தன்னுடைய வாழ்வியலாக கொண்டிருந்தாள். காண்டவ பிரஸ்தம் என்று அழைக்கப்பட்டு பிறகு இந்திரபிரஸ்தம் என்று ஆகிப்போன நகரத்திலே அழகிய அரண்மனையிலே அவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் பஞ்சவர்கள் அங்கு இருக்கும்போது ஒரு அந்தணன் வேகமாக ஓடி வந்து அர்ஜுனனை அழைத்து சொன்னான், அர்ஜுனா, எனக்கு ஒரு அவசரமான உதவி தேவைப்படுகிறது. என் பசுக்கூட்டங்களை எல்லாம் திருடர்கள் கவர்ந்து கொண்டு ஓடுகிறார்கள், எப்படியாவது அதை மீட்டு கொடு என்று அர்ஜுனிடத்தில் வந்து கேட்கிறான். அர்ஜுனன் ஒரு வீரன், அடுத்தவர்களின் துன்பத்தில் சகாயம் பண்ணுகிற இரக்க சுவாபம் உடையவன். ஆகவே அவனை நாடினால் தனக்கு உதவி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு வந்து கூவினான் அந்த அந்தணன். அர்ஜுனன் பார்த்தான், அவர்களை எல்லாம் விரட்டி அடிப்பதற்கு தேவையான தன் அஸ்திரங்கள் எல்லாம் அரண்மனைக்குள் இருக்கிறது. உள்ளே சென்று ஒரு அறையில் சென்று அவைகளை எடுக்க வேண்டும். அங்கே போய் எடுப்பதற்கு வழி இல்லை. ஏனென்றால் அந்த அறையில் தருமனும் பாஞ்சாலியும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒருவர் இருக்கிற இடத்திற்கு மற்றொருவர் போகக்கூடாது என்று ஒரு நிபந்தனை இருக்கிறது. இப்பொழுது அந்தணனுக்கு உதவி செய்ய வேண்டும். அவன் பசுக்களை திருடி கொண்டு போகிறவர்களை விரட்டி அடித்து மீட்டு கொடுக்க வேண்டும் பசுக்குலங்களை. அதை செய்யவில்லை என்றால் ஒரு அந்தணன் உதவி கேட்டு வந்தபோது நிராகரித்த பாவம் ஏற்பட்டுவிடும். ஆனால் அஸ்திரங்களை எடுப்பதற்காக இப்பொழுது உள்ளே சென்றால் அங்கே தருமனும் திரௌபதியும் இருக்கிறார்கள். உள்ளே செல்லுகிற போது ஓராண்டு காலம் அவர்கள் இருக்கிற இடத்திற்கே செல்லக்கூடாது என்று மற்றொருவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிற நிபந்தனையை மீறியதாக ஆகும். ஆக என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தான் அர்ஜுனன்.